ஜெயலலிதா அவர்கள் சிறந்த நடிகை, நடன கலைஞர், எழுத்தாளர், பேச்சாளர், அரசியல்வாதி மட்டுமல்லாமல் பின்னணி பாடகியும் ஆவார். இவர் திரைப்பட பாடல்களுடன் சில பக்தி பாடல்களையும் பாடியுள்ளார். இசைப்பிரியரான இவர் தனது வீட்டில் ஆயிரக்கணக்கான பாடல் கேசட்டுகளை வாங்கி வைத்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்டு மகிழ்வாராம். பிரபல பின்னணி பாடகி ஒருவர் ஜெயலலிதாவிடம், நடிப்பவர்கள் எல்லாம் பாட வந்துவிட்டால் எங்களை போன்றவர்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும் என்று கேட்க, அவர் சொல்வதில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்ட ஜெயலலிதா அன்று முதல் பாடுவதை நிறுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது. மணமேடை மீது அணியாத போதும் மாங்கல்யம் என்றும் புனிதம். Remember what happened to her? Yes, always yours. உலகம் ஒரு நாள் பிறந்தது. தங்கமயில் ஏறி வரும் எங்கள் வடிவேலவன்.